நாகப்பட்டினம் அருகில் நரிமணம், கோபராஜபுரம், பனங்குடி ஆகிய 3 ஊர்களில் சிபிசிஎல் என்று சொல்லுகிற மத்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிலையம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு 41,000 கோடிக்கு மேல் நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாரத பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கவும் பட்டது. இந்த திட்டத்திற்கு 250 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இந்த நில உரிமையாளர்களுக்கும் சிபிசிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து இப்பொழுது ஓரளவு அது சரி செய்யப்பட்டு திருப்தி இல்லாதவர்கள் நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த நிலங்களில் குடியிருக்கிற சாதாரண ஏழை விவசாய கூலி தொழிலாளிகள் அவர்களையும் அந்த வீட்டை அவர்கள் காலி செய்து வெளியேற வேண்டும். அதற்காக அவர்கள் மீள் குடியமர்வு செய்யப்பட வேண்டும். மறுவாழ்வு உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். தகுதி உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிற 3 கோரிக்கைகளை முன்வைத்து 1ஆம் தேதி முதல் அவர்கள் தொடர்ந்து தொடர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரதத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இவர்களோடு கலந்து பேசி அவர்களுக்கு உறுதிமொழியை தந்து இந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியை, மாவட்ட நிர்வாகத்தை, அரசை நான் இந்த நேரத்திலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது நியாயமான ஒன்று. 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நில எடுப்பு சட்டத்தில் இவர்களுக்கு மறு குடியமர்வு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும், அவர்களுக்கு மறுவாழ்வு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதும், அவர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்பதும் சட்டத்திலே கண்டிருக்கக்கூடிய ஷரத்துக்களில் ஒன்றாகும். ஏன் அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு காலதாமதிக்கிறார்கள்? தருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் எங்கே போவார்கள்? ஏழை விவசாயிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, செய்ய வேண்டியதை செய்து, அவர்களை அரசே கொண்டு போய் குடியமர் காலதாமதம் செய்வதோ கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பதோ இது ஜனநாயக முறைகளுக்கு முரணானது. அதுவும் இந்த கடும் கோடை வெப்பத்தில் உண்ணாவிரதம் இருப்பது என்பது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் உண்ணாவிரதம் இருக்கிற இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் உண்ணாவிரதம் இருப்பது ஒரு இயற்கைக்கு மாறான தவறான ஒரு செயல் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கருதி உண்ணாவிரதத்தை கோட் ஆஃப் கான்டக்ட் முடிகிற வரை, எலெக்ஷன் ரிசல்ட் எண்ணி கோட் ஆஃப் கான்டக்ட் முடிகிற வரை கைவிடுங்கள். நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் அரசிடமும் பேசுகிறோம் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக நேரடியாக வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உத்தரவாதத்தை கொடுத்து அவருடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கிராம மக்கள் போராட்டத்தினால இதுக்கு அதிமுக என்ன மாதிரியான ஆதரவு, என்ன மாதிரியான போராட்டம்? சட்டப்படியான ஆதரவை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு எந்நேரமும் முயற்சிப்போம். தொடர்ந்து 6 நாட்களாக அந்த போராட்டம் நடந்திருக்காங்க. அரசு அதிகாரிகள் மிரட்டிட்டு போறாங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுதான் இந்த விடியா திமுக அரசினுடைய லட்சணம். ஆளுகிற திமுக அரசு ஏழை எளிய மக்கள் மீது வைத்திருக்கிற பாசம் அவ்வளவுதான். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஆளுங்கட்சியை அதிமுக கட்சி என்ன மாதிரி வழிவகுக்கும்? அதான் 2013ஆம் ஆண்டு நில எடுப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்ட விதிகளின்படி அதில் சொல்லக்கூடிய மறுவும் கேட்கிறார். சட்டத்திட்டங்களின்படி உண்ணாவிரதம்